அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் கண்ணை மூடிட்டு தாராளமாக இதை நம்பி நீங்கள் இந்த அமலை செய்யலாம். ஏன்னா இதை நான் பல முறை ஊதி பலன் கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு நிறைய நேரம் பண கஷ்டம், ஒரு பண தேவையில் இருக்கும் பொழுது இந்த அமலை நான் நிறைய தடவை செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு தடவையும் எனக்கு கை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் இதை நான் ஓதி பலன் அடையாம இருந்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். அதனால நம்பி யார் வேணாலும் பொருளாதாரத்துக்காக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பளம் இருக்கணும், நல்ல வருமானத்துல இருக்கணும், இல்லை உடனடி ஒரு தேவை இருக்கு, எனக்கு அந்த தேவை நிறைவேறணும், உடனடியாக எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருந்து நான் வெளிவரணும், இந்த மாதிரி பண ரீதியா என்ன மாதிரியான தேவை இருந்தாலும் சரி, அது அவசர தேவையா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு அவசர தேவையெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு நான் கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் முன்னுக்கு வரணும் அப்படின்னா எனக்கு நிறைய பணம் வேணும், அப்படி அதுக்கு எனக்கு வருமானம் அதிகமாக இருக்கணும், நல்ல ஒரு வேலையில் நான் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருக்குல்ல. அப்படி இருந்தாலும் சரி, இதை தாராளமாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. ஏன்னா இதில் நம்ம என்ன ஓத போகிறோம் அப்படின்னா அல்லாஹுடைய திருநாமம், அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அழகிய அல்லாஹுடைய பெயர். பொதுவாகவே அஸ்மாஉல் ஹுஸ்னால நம்ம எதை ஓதி நம்ம துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கு ஏற்ப அந்த துவா நிறைவேறும். அப்படி இருக்கும்பொழுது அல்லாஹுடைய பெயர்களில் நம்ம 2 பேர்களை குறிப்பிட்டு எடுத்து நம்ம ஓத போகிறோம். அந்த 2 பேர்களும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். அதனால இன்ஷா அல்லாஹ் இது நான் என்னுடைய குடும்பத்திலையும் சரி, நான் நிறைய பேருக்கு பண ரீதியான சிரமத்தில் இருக்கும் பொழுது இந்த அமலை செய்யுங்க, இதை ஊதி பாருங்க, பலன் கிடைக்கும் அப்படின்னு நானும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களும் அதை ஊதி பலன் கண்டிருக்காங்க. நிறைய நேரம் நான் இதை ஊதியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு அமலாக தெரியும். எதனால அப்படின்னா நம்ம சில அமலை தொழுகை இல்லாத நிலை, அதாவது பீரியட்ஸ் டைமில் நம்மளால சில அமல் செய்ய முடியாது. குரான் வசனங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதெல்லாம் ஊத முடியாது. ஆனால் இந்த அமல் நம்ம எப்போவுமே செய்யலாம். ஏன்னா அஸ்மாஉல் ஹுஸ்னா பொதுவாக நம்ம தொழுகை இல்லாத நிலையிலையும் ஓதலாம், தொழுகை இல்லை இருக்கிற நிலையிலும் நம்ம ஓதலாம். அப்போ இது எல்லா நேரங்கள்லையும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது, சூட்டாக இருக்கும். சில நேரங்கள் நமக்கு பீரியட்ஸ் டைமாக இருக்கும், நிறைய அமல்கள் செய்ய முடியாது, ஆனால் நமக்கு ஒரு தேவையில் இருப்போம். இந்த நேரம் நமக்கு அல்லா தஆலா தொழுகை இல்லாமாக்கிட்டானேன்னு நம்ம வருத்தப்படுவோம். அந்த மாதிரி நிலையில் நம்ம என்ன ஓதுறதுன்னு யோசிக்கும் போது இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால அதிகமாக இந்த அமலை கையில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். இப்போ இது என்ன அமல், எத்தனை முறை ஓதலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் இந்த அமலை எப்போவுமே மஹரிபுக்கு பின்னாடி தான் நான் ஓதியிருக்கேன். ஆனால் மஹரிப்க்கு அப்புறம் தான் ஓதணும் அப்படின்னு நான் சொல்ல. உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கோ, எந்த நேரம் உங்களுக்கு தேவையாக தெரியுதோ அந்த நேரம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பொதுவாக மஹரிப் தொழுததுக்கு அப்புறம் நான் ஓதுவேன். எனக்கு அந்த இஷாக்குள்ளேயே எனக்கு அதற்கான ஒரு தீர்வை அல்லாஹு தாலா எனக்கு கொடுத்துருவான். அந்த ஒரு வழி, அந்த பண தேவைக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த பண தேவைக்கான சொல்யூஷன் அல்லாஹ் தாலா எனக்கு ஒரு வழியில் ஏற்படுத்தி கொடுத்துருவான். யாரிடமும் கேட்க வேணாம், அல்லாஹ் மட்டும் சார்ந்து வாழ்வோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். எப்போவுமே சரி, நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹும் முழுசாக சார்ந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தாலாவே அதுக்கு போதுமானவன். இந்த பொறுப்பை அல்லாஹ் தாலா ஏற்றுப்பான். அதனால இந்த அமல் நீங்கள் மஹ்ரிப் நேரத்தில் நீங்கள் ஓத முடிஞ்சால் மஹ்ரிப் டைம்லேயே சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை மற்ற நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இது எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 300 முறை. 300 முறை யாரிடமும் பேசாமல் அதே சிந்தனையோடு ஓதுங்க. இது ஓதுறதுக்கு முன்னும் பின்னும் சலவாத் 11 முறை நீங்கள் ஓதுங்க. எந்த சலவாத் வேணாலும் பொதுவாக நீங்கள் ஓதலாம். ஆனால் நான் எப்போவுமே தரூத் இப்ராஹிம் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா தரூத் இப்ராஹிம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த சலவாத்தாக இருக்குது. பொதுவாகவே சலவாத் அப்படிங்கிறது அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்குறோம். என்ன கேட்குறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய சாந்தியை சமாதானத்தை கொடு, உன்னுடைய அருளை கொடுன்னு நம்ம கேட்குற ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு சலவாத் செய்ய நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த சலவாத் எப்படி இருக்கும், எந்த மாதிரினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எந்த மாதிரி நீ கொடுத்தியோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் கொடு அப்படின்னு கேட்குற ஒரு விஷயமா இருக்கும் இந்த செலவாத். அதனால தான் இந்த செலவாத் எப்போவுமே பெஸ்ட்டான செலவாத்தாக இருக்குது. உங்களுக்கு சின்ன செலவாத்தாக வேணும்னாலும் நீங்கள் சின்ன செலவாத்தே சூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தரூத் இப்ராஹிமே சூஸ் பண்ணிக்கோங்க. முன்னும் பின்னும் 11 முறை ஊதிட்டு நடுவில் இந்த அல்லாஹுடைய திருநாமத்தை 300 முறை நீங்கள் ஓதுங்க. இப்போ அது என்ன திருநாமம் அப்படின்னா யா முஜீப் யா வஹாப், யா முஜீப் யா வஹாப், யா முஜீப் யா வஹாப். யா முஜீப் அப்படின்னா துவாவை ஏற்றுக்கொள்பவன், துவாவை அங்கீகரிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம். நம்ம கேட்குறத அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற மாதிரி
அந்த தன்மை அந்த ரப்புக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம். அடுத்து யா வஹாப் அப்படிங்கும் பொழுது பெருங்கொடையாளன், வாரி வழங்குபவன், மிகுதமாக கொடுக்கக்கூடியவன் அந்த அர்த்தம் வரும். அப்போ இது எல்லாமே பண ரீதியான விஷயங்களுக்கு ரொம்பவும் சூட்டபிளா இருக்கு, ரொம்ப உதவியா இருக்கும், ரொம்ப ஏற்ப இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டுமே என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனுங்க நம்ம கேட்குற எல்லா துவாவுமே அடங்குது. எனக்கு பண ரீதியா எனக்கு வாரி வழங்கு, செல்வத்தை வாரி வழங்கு, பரக்கத்தா கொடு, வருமானத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி எங்க குடும்பத்துக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வா அப்படின்னு நாம அல்லாஹ்விடத்துல அழகிய முறையில நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமா அவனுடைய பேரை கொண்டு நம்ம அழைக்கும் பொழுது அந்த தன்மைக்கேற்ப அல்லாஹ்தாலா நமக்கு பதில் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது எப்பவுமே நீங்க வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஐவேளை தொழுகையை தவற விடாம இந்த அமலையும் சேர்த்து செஞ்சு பாருங்க, விரைவா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த அமலை செய்யுங்க. இது ஒவ்வொருத்தரையும் எனக்கு பலன் கொடுத்த ஒரு அமல். அதனால நான் கண்ணை மூடிட்டு உங்ககிட்ட நான் இந்த அமலை தாராளமா நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லுவேன். சைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறது நமக்கு வரும் தான், அவன் நம்மளை கவனம் செதற வைக்க நிறைய ட்ரை பண்ணுவான் தான். ஆனா நாம அல்லாஹுடைய சிந்தனையோட இதை 300 முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்தி துவா கேட்டு பாருங்க. துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அந்த ரப்பு தான், நமக்கு வாரி வழங்கக்கூடியவன் அந்த ரப்பு தான். அதனால உன்னிடத்துல நான் கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு இதை நீ செஞ்சு கொடுன்னு நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி பண ரீதியாகவோ குடும்ப சூழ்நிலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதனால அவங்க ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.